ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்டின். காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு வணக்கம். சூர்யாவோட நடிப்புல ரீசெண்டா வந்துட்டு ரெட்ரோ மூவியோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமாக இப்ப சூர்யா கைவசம் நிறைய படங்கள் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கங்குவா ஃபிளாப்க்கு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில இப்போ அந்த ஒரு ஃபிளாப்பை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்லயே நிறைய படங்கள்ல வந்து கமிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்துட்டு ரெட்ரோ நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி டிரெக்ஷன்ல சூர்யா 45 மூவி, அதுக்கப்புறமாக தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதர் லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு ஃபிலிம் பண்ண கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு அப்டேட்டாக வந்திருக்கு. அதையுமே தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது விக்ரம் மூவில வந்துட்டு கமல் சார் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வந்துட்டு ரோலக்ஸா வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு மாஸ் காமிச்சிருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன்ல ரோலக்ஸ் அப்படின்ற மூவி வந்துட்டு சூர்யா வச்சு எடுக்க போறான் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டு இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு. இது வந்து ஒரு கன்ஃபர்மிட்டியான நியூஸ் அப்படின்றது தான் இங்கே உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலக்ஸ் கேரக்டர் வந்துட்டு ஆஃப்டர் தட் மூவி பார்த்த எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சூர்யாவோட அந்த போர்ஷன் வந்துட்டு கம்மி டியூரேஷனாக இருந்தாலுமே வந்துட்டு அவரோட நடிப்பு அப்படின்றது வேற லெவலாக தான் இருந்தது. ஸோ அதே ஒரு ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல இப்போ ஒரு ஃபிலிமே உருவாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கங்குவாக்கு அப்புறம் சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சேட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதற்கெல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில அடுத்ததாக வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி அடுத்தடுத்த மூவியும் வந்துட்டு கையில வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல வந்து 2026 அப்போ இந்த ரோலக்ஸ் மூவியோட படப்பிடிப்பு பணிகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு கூலி படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த ரோலக்ஸ்ல வந்துட்டு இந்த படப்பிடிப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமாகவே புஷ்பா 2 படத்துல வந்துட்டு ஸ்ரீலீலா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறமாக ஜெயிலர் 2ல நம்ம தமன்னா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ரீசெண்டா வந்துட்டு பார்த்திபன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளேவை தவிர்த்து தமன்னா சமந்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸோட ஒரு டான்ஸ் இருந்தாலே போதும், அந்த படம் ஹிட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமாக தமன்னா அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் மூவியை தாண்டி அதர் லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு பர்டிகுலராக அந்த மாதிரி சாங்ஸ்க்கு மட்டும் டான்ஸ் ஆட சொல்லி டான்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்ரோச்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலர் படத்தில் தமன்னாவோட டான்ஸுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு படம் பார்க்க போனாங்க அப்படின்றதா உண்மை. ஸோ அந்த ஒரு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு த்ரில்லராக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு டான்ஸை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்த படத்தில் வந்துட்டு டிரெக்டர் அவர்கள் எல்லாமே சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதா உண்மை. அந்த வகையில் இந்த கூலி படத்துக்கு வந்துட்டு யார் டான்ஸ் ஆட போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம பூஜா ஹெக்டே அவங்க தான். ஸோ இந்த படத்துக்கு இவங்க தான் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோயின் ரோலில் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி வந்துட்டு அதுவும் படத்துல நடிக்கல, ஆனா ஒரு பாட்டுக்கு மட்டும் எப்படிப்பா அவங்க டான்ஸ் ஆட வருவாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு வேளை அதிகமான சம்பளமாக இருக்கலாம், இல்லைனா இந்த மூவி வந்துட்டு ரஜினி சாரோட மூவினால அவங்க வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில கூலி படத்திற்கு பூஜா ஹெக்டேயோட டான்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மா இருக்கு அப்படின்றது இங்க உண்மை. ஸோ அடுத்ததாக நம்ம அட்லி எடுத்துக்கலாம். அட்லி வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை கொடுத்திருந்தாலுமே இப்போ பாலிவுட்ல ஜவான் அப்படின்ற மூவியை டிரெக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனார் அப்படின்றதா உண்மை. அந்த மூவியே 500 கோடியோ 1000 கோடியோ கிடையாது, 1000 கோடிக்கு மேலே வசூலாக இருக்கு. ஸோ இங்கே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, ஹிந்தி பாலிவுட்லமே வந்துட்டு மிகப்பெரிய டைரக்டராக உருவாகிட்டாரு அப்படின்ற ஒரு தாட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்லியோட டிரெக்ஷனில் ரீசெண்டாக வந்து கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் ஒரு படம் வந்திருந்தது. அது அந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் ஷாருக் கானை வச்சுட்டு ஜவான் மூவி எடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் சல்மான் கானை வச்சு தான் இன்னொரு மூவி எடுக்க போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்ல வந்துட்டு அட்லியோட டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து நடிக்க போறதாகவும் இந்த மூவில வந்துட்டு ஜான்வி கபூர் வந்து ஹீரோயினாக நடிக்க போறதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்புல புஷ்பா 2 படம் பார்த்திருப்போம். அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே இல்லை அப்படின்னாலுமே அந்த படத்தோட அந்த ஒரு சீக்வன்ஸ், விஷுவல்ஸ் பிளஸ் டான்ஸ், அவர் பேசக்கூடிய அந்த ஒரு டயலாக்ஸ், ஸ்டைல்ஸ், இது எல்லாமே அந்த படத்திற்கு அதிகமாக மெருகூட்டுச்சு அப்படின்றதா உண்மை. ஸோ நம்ம அவர் இந்த படம் வெளிவந்து தெலுங்கு மட்டும் இல்லை, தெலுங்கு மலையாளத்தை தாண்டி தமிழ்லையும் வந்து கொண்டாடினாங்க அப்படின்றதா இங்க உண்மையாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்களோட காம்போல உருவாக இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அஜித்தோட குட் பேட் அக்லிங்க. இது எல்லாருக்குமே தெரியும், வரக்கூடிய சம்மர் ஹாலிடேஸ் அதாவது ஏப்ரல் 10 அப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்துட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் பொழுதே வந்துட்டு நம்மளுடைய படக்குழு வந்து அறிவிச்சிட்டாங்க.
ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் உருவாகி இருக்கு. இந்த படத்தில் வந்துட்டு த்ரிஷா, அஜித், அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில் இவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கேமியர் ரோலில் ஸ்பெஷலாக ஒரு ஹீரோயின் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட்டை தான் இன்னைக்கு குட் பேட் அக்லி படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஹீரோயின் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சிம்ரன் மேம் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு த்ரிஷா வந்து ஹீரோயினாக இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் சீனில் அது ஸ்பெஷலாக வந்துட்டு நடிக்க போகிறதாக ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ நம்ம சிம்ரன் அவர்களே வந்துட்டு குட் பேட் அக்லியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட ட்ரைலர்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒட்டுமொத்தமாக ஓவரால் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு முன்னாடி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனிச்சு. விடாமுயற்சி படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஹாலிவுட் பேஸ்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் ஆக்டர் நடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு கதை. அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த படம் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 13 டேஸில் வந்துட்டு 90.5 crore கிட்ட வந்துட்டு வசூல் அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ 100 கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குள்ள எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குட் பேட் அக்லியில் வந்துட்டு சிம்ரன் அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் நடிக்க போகிறாங்க இல்லையா. ஸோ விடாமுயற்சிக்கு அப்புறமாக இந்த குட் பேட் அக்லி படம் வந்து அப்படியே டோட்டல் தலைகீழ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய த்ரில்லர், ரொமான்ஸு, ஸோ எல்லாமே வந்து வேற லெவலாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நம்ம விடாமுயற்சியில் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ, அஜித் எப்படி நம்ம மாஸ் ஹீரோவாக நடிப்பார், எப்படிலாம் நம்ம தலை என்ட்ராவார் அஜித் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்தாங்களோ, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இந்த குட் பேட் அக்லி வந்துட்டு பூர்த்தி பண்ணும் அப்படின்றதா இங்கே உண்மை. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு வரக்கூடிய 21st அப்போ டிராகன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ரியலாகவே அதிகம் தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு டிராகன் மூவியில் வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. இந்த படம் வந்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோமாளி படம் மூலியமாக நம்ம தமிழ் சினிமாவில் என்ட்ரானவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன். இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு ட்விட் வழியாக இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பிரதீப் அவர்கள் வந்துட்டு பிடெக் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் இயரா ஃபைனல் இயரான்னு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா, அந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுதாமல் நம்ம பிரதீப் அவர்கள் வந்துட்டு ஸ்டோரிஸ் மேக்கிங், நம்ம ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை அங்கே பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அதை பார்த்த ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மை டியரஸ்ட் பிரதீப் அவர்களே, ப்ளீஸ் டோன்ட் ரைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக 2012 அப்போ அந்த ஒரு பிக்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம பிரதீப் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன விஷயம் அதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதுதான் நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு வந்துட்டு மேம் வந்து கதை எழுதாத பிரதீப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கதை எழுதுறதா என்னோட ப்ரொஃபஷனலா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வெற்றி படங்கள், அவர் நடித்த படங்கள் ஒரு 3 தான். அதில் 2 படங்கள் கோமாளி வந்து டைரக்ட் பண்ணாரு. ஆஃப்டர் தட் வந்து லவ் டுடே வந்து உருவானுச்சு. அது மிகப்பெரிய ஒரு ஹிட் மூவி. இந்த மூவியோட சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், அந்த ஆடியோ லான்ச், இந்த மாதிரி ஸ்டேஜஸில் எல்லாமே வந்துட்டு அதிகமாக வந்து ஒரு மோட்டிவேஷனலாக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ இந்த டிராகன் மூவி அந்த ஒரு ஆடியோ லான்ச் சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஜஸில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது டிராகன் மூவியில் வந்துட்டு அரியர்லாம் வந்து கொரியர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அது வந்து ரீலுங்க, இது வந்து ரியலு, நிஜமாவே படித்தாதான், படிப்பு மட்டும்தான். ஸோ அரியர்லாம் கொரியர் மாதிரி டிராகன் படத்துக்கு வேணால் யூஸ் ஆகும், நம்ம லைஃபுக்கு அது வந்து யூஸ் ஆகாது. நான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே முழுக்க புத்தகங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால் நான் டிரெக்டர் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ கதை எழுதுறது, நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கிறது, அதில் நிறைய விஷயங்களை உள்வாங்கி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை என்னோட ஓன் வேலை நான் ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறதுன்ற விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது சார்ந்த தேடுதலை வந்துட்டு அதிகப்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆடியன்ஸ் மத்தியில் அதிகமாக இருந்தாலுமே 1 டே தான் இருக்குது. ஸோ 21st அப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்துடலாமே. ஸோ இது போல் இருக்கக்கூடிய சினி அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காந்தம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.